ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த கப்புள்ஸை நீங்க நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ரொம்ப வருஷம் லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விட்டுட்டு போறவங்க மத்தியில இப்படி ஒரு ட்ரூ லவ் பார்த்துருக்க சான்ஸே இல்லை. அந்த பொண்ணு ஒரு பையனை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க. இவங்க பேர் விவேக் அண்ட் சுபேதி. இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிற டைம் வந்து லவ் பண்ணாங்க. கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாங்க. தென் அவங்க லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. கப்புள்ஸ் ரீல்ஸ் போடுவாங்க. நிறைய கப்புள்ஸ்க்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிளாகவே இருந்தாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த அவங்க லைஃப் கடவுள் அதை ரொம்ப நாளைக்கு நீடிக்க விடலை. இவங்க நினைச்சு கூட பார்க்கல இவங்க வாழ்க்கை இப்படி ஆகும்னு. 2022 விவேக்கு ரொம்ப ஹிட் ஃபைன் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. 3rd ஸ்டேஜ் பிரெயின் கேன்சர். இவருக்கு எப்போ வேணா என்ன வேணா ஆகலாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய பொண்ணுங்க விட்டுட்டு வேற லைஃப் தான் தேடி போவாங்க. ஆனால் அந்த பொண்ணு இவருக்கு ஒன்றும் ஆகாது, நான் கூட இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அவருக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணு அவரை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவருக்கு லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் போக போக மறக்க ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க கூட யாருன்னு தெரியல. தென் இவ்வளவு நாளா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபை கூட அவர் மறந்துட்டாரு. அந்த சுச்சுவேஷன்ல கூட அந்த பொண்ணு அவரை விட்டு போகாம அவங்க ஹஸ்பண்டை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. 2022 டிசம்பர் 19 அவர் டெத் ஆகுறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க லவ் பண்றப்போ உனக்கு என்னால நான் கூட இருப்பேன் அப்படின்னு. பட் சொல்ற யாரும் இருக்கிறதால. ஆனா அந்த பொண்ணு அவர் செத்துருவாருன்னு தெரிஞ்சும் அவர் குழந்தை மாதிரி கேர் பண்ணி அவரை இருக்கிற வரை ஹாப்பியா பார்த்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு எப்பவுமே கிரேட் தான். ட்ரூ லவ்